ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 8ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. தவாட்டு பேட்டும் பிரேமும் கிஸ் பண்ணியிருக்கிற அந்த பிக்சரை பிரேமோட அப்பா அம்மாட்டையுமே காட்டியிருப்பாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, இந்த பிக்கு நிஜம் கிடையாது, அதை அவன் எடிட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, இல்லை அதை பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது. அப்போ அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க, இப்போ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, நான் நம்ம பொண்ணை நம்புகிறேன், அவள் தப்பாக எதுவும் பண்ண மாட்டான், நம்ம குடும்ப மானம் போகிற அளவுக்கு அவள் தப்பாக எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த அளவுக்கு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. இங்கே பேட்டும் பிரேமும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அலாரம் அடிக்கவும் 2 பேருமே எழுந்துக்கிறாங்க. உடனே பிரேமு, எனக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஒர்க் இருக்குது, ஸோ நான் போகணும்னு சொல்லி எழுந்துக்கவும் பேட்டு, இல்லை ஒரு 5 நிமிஷம் நான் உன்னோட செஸ்ட்டில் படுத்துக்கவா அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறாங்க. அப்போது பிரேமு, டைம் ஆச்சு எழுந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் பேட்டு விடவே இல்லை. ஸோ உடனே பிரேமு பேட்டை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ போதுமா, நம்ம எழுந்துக்கலாமா அப்படின்னு சொல்லவும் பேட்டு மறுபடியும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமு மறுபடியும் பேட்டை கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு சரி இப்போ ஓகேவா எழுந்துக்கலாமான்னு கேட்டால் அப்போவும் பேட்டு இல்லை முடியாது அப்படின்னே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேமு பேட்டோட லிப்ஸில் அப்படி டீப்பாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகேவா எழுந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அப்போ பேட்டு ரொம்பவே அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் அழகாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு பிரேமும், ஆமாம் நீ ரொம்பவே அழகாக இருக்க, ஆனால் நீ உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, இது என்னோட புது ட்ரெஸ்ஸு, நான் இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லவும் பிரேமு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீ வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் பேட்டு சொல்கிறாங்க, அப்போ உனக்கு பொசசிவாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லவும் பிரேம் சொல்கிறாங்க, ஆமாம் வேற யாரும் உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ்லலாம் பார்க்கக்கூடாது, நான் மட்டும்தான் உன்னை அப்படி பார்க்கணுன்னு சொல்லவும் பேட்டுமே சிரிக்கிறாங்க. நீ இந்த மாதிரி பொசசிவாக இருக்கிறது கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பேட்டுமே சரி ஓகே நானுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் குட் கேர்ள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிரேமுமே சொல்கிறாங்க. உடனே பேட்டு, சரி நீ சொல்கிறத நான் கேட்குறேன்ல, அப்படின்னா எனக்கு எதுவும் ரிவார்ட்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லவும் பிரேமு பேட்டோட பக்கத்தில் வந்து பேட்டோட செஸ்ட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு பேட்டுக்கு சிரிப்பாக இருக்குது. நீ ரொம்பவே வாழுத்தனமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போது பேட்டு அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவும் அங்கே இருக்கிற எல்லாருமே பேட்டை பார்க்குறாங்க. ஏன் அப்படி எல்லாருமே தன்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பேட்டுக்கு புரியவே இல்லை. அப்போது இன்னுமே அங்கேருந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஓடி வந்து பேட்டை சுற்றி நின்றுக்கிட்டு கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது பேட்டுக்கு எதுவுமே புரியலை, இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியலை. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யார், பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கவும் அங்கே இருக்கிற ஒருத்தங்க அந்த ஃபோட்டோஸுமே காட்டுறாங்க. அப்போ தான் பேட்டுமே பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்குமே தெரியுது இவங்க எல்லாரும் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்னுமே கேட்குறாங்க, யார் அந்த பொண்ணு, நீங்கள் டேட் பண்ணுறீங்களா, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்லி விடாமல் அப்படி நெருக்கி பிடிச்சி கேட்கவும் பாட்டுக்கு அந்த இடத்துல அப்படி தலை சுற்றுற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அவ்வளோ கூட்டத்தை பார்த்தும் ஒரு பயம், ஒரு நர்வஸ் அந்த மாதிரி இருக்கவும் எப்போவுமே நீங்கள் நிறைய டைம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், பேட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படி நெஞ்சு வலிக்கிற மாதிரி அந்த ஒரு செகண்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போவுமே அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்போது பேட்டுமே சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது உடனே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இன்னுமே கேள்வி கேட்குறாங்க, அப்படின்னா அந்த பொண்ணு யார், அவங்களும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க தானா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. இங்கே இன்னொரு பக்கம் பிரேமு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கேயும் அதே தான், எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த கூடி கூடி பேசிக்கிறாங்க. அங்கே ஒரு டிவியில் இவங்களோட நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு.
எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நியூஸில் எல்லாருமே சுற்றி பேட்டை கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே சொல்லியிருப்பாங்க, அது பிரேம் தான் அப்படின்ட்டு. அப்போ அந்த நியூஸில் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண ஃபோட்டோவை போட்டு பேட்டு டேட் பண்ணுற பொண்ணு அவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்லையுமே ஓடுது. உடனே எல்லாரும் பிரேம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஓ இவங்க தானா, அந்த ஆக்ட்ரஸை டேட் பண்ணுறது இவங்க தானா அப்படின்னு சொல்லி பிரேம் எல்லாருமே பாராட்ட தான் செய்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த நர்ஸு 2 பேரும், அப்போ நம்ம டாக்டருக்கு டெய்லி கிஃப்ட் எல்லாம் வருமே, அது எல்லாத்தையுமே பேட்டு தான் சென்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பிரேமுக்கு விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேனும் பவ்வுமே வந்து பிரேமுக்கு விஷ் பண்ணுறாங்க. ச்சே, பேட்டு சூப்பர்ப்பா, எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட ஸ்டோரி தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க 2 பேருமே அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரேமுக்கு என்னதான் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சின்ன சோகமாக இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, இந்த நியூஸு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னா அப்படின்னா என்னோட பேரண்ட்ஸுக்குமே இது தெரிஞ்சிருக்கும்ல, அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கவும், இங்கே இன்னொரு பக்கம் பிரேமோட அப்பா அவங்க ஒரு ப்ரொஃபஸர். அவங்க காலேஜுக்கு வந்திருக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே ஒன்று கூடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிரேமு எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர், அங்கே இருக்கிற எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதுலேயும் ஒருத்தன் பிரேமோட அப்பா கிட்டேயுமே வந்து விஷ் பண்ணுறான். அப்போ அவருமே கேட்குறாரு, நீ எதுக்காக இப்போ என்ன விஷ் பண்ணுற அப்படிங்கவும், எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுமே போகிறாங்க. இங்கே இன்னொரு குரூப்பு அங்கே நிறைய பேர் இருந்து பேசுகிறாங்க. இதனால தான் டாக்டர் பிரேமு ஆல்ரெடி இருந்த மேரேஜையுமே கேன்சல் பண்ணியிருக்கா. ஏன்னா அவங்களுக்கு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, ஒரு பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேட்குற மாதிரியே இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பிரேமோட அப்பாவால் கேட்க முடியல. அவருக்கு செம்ம கோவம் வருது. ஸோ உடனே இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து கத்தியுமே சண்டை போடுறாரு. நீங்கள் என்னோட பொண்ணை பற்றி தப்பு தப்பாக எதுவுமே பேசாதீங்க, இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே ஒரு வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. இங்கே இன்னொரு பக்கம் பிரேமோட அம்மாவுக்குமே இதே சுச்சுவேஷன் தான். அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. பிரேமை பற்றி ஆளுக்கு ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க. பிரேமுக்கு பாயை பிடிக்காது போல, ஒரு கேலை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நக்கலா அப்படி பேசிட்டு போகிறாங்க. இது அவங்க அம்மாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே இன்னொரு பக்கம் டேனு, பவ்வு, சீட்டா, பிரேம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ டேனுமே சொல்கிறான், பிரேமு இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ண போகிறா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், சீட்டா சொல்கிறாங்க, நீ உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இது எல்லாத்தையுமே புரிய வை, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லவும், டேனுமே சொல்கிறாங்க, அது அந்த அளவுக்கு ஈஸியெல்லாம் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அவங்க பேரண்ட்ஸை பற்றி சரியாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற நேரம் பிரேமுக்கு அவங்க வீட்டில் இருந்து கால் வருது. ஸோ உடனே பிரேமும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பிரேமை பார்த்ததும் அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னோட பிக்கை யார் லீக் பண்ணுது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும், அது எல்லாமே தவாட்டு தான், அவன் தான் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான், நான் அவன் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்க போகிறேன், உன்னை பற்றி எல்லாருக்கிட்டையுமே தப்பாக பேசியிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கவும் பிரேமு அப்படி அமைதியாக கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்குமே சந்தேகம் இருக்குல்ல. ஸோ கேட்குறாங்க, நீ எதுக்காக எதுவுமே பேச மாட்டேங்கிற, எதுக்காக அமைதியாக இருக்குன்னு சொல்லி கேட்கவும் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீயுமே இந்த விஷயத்தில் அதிர்ச்சியாக இருக்கா, உனக்கே ஷாக்காக இருக்கா, ஆனால் நாங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டோம், நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ரொம்பவே சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் பிரேமு சொல்கிறாங்க, இல்லை தவாட்டு எந்த ஒரு பொய்யும் சொல்லலை, அவன் சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலைன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. உடனே பிரேமு, நானும் பேட்டுமே டேட் பண்ணுறோம், நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு மயக்கமே வருது. அப்படி தலை சுற்றி கீழே விழ போகிறாங்க. உடனே பிரேமு பிடிக்க போகவும் அவங்க அம்மா தடுக்கிறாங்க. நீ என்னை தொடாத,
அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, நீ காமெடி பண்ணாத, நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, நான் ஜோக்கெல்லாம் பண்ணலை அப்படின்னு, நான் ஜோக்கெல்லாம் பண்ணலை, நாங்கள் உண்மையாகவே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா கோவம் வருது, பயங்கரமாக கத்துறாங்க. உன்னால எப்படி இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியுது? நீ உண்மையாவே நல்லா தான் இருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, நான் நல்லா தான் இருக்கேன். நான் என்ன செய்றேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு தான் பண்றேன் அப்படின்னுட்டு அவங்க பிரேமுமே சொல்லவும், அவங்க அப்பாவுக்கு இன்னுமே கோவம். இல்ல, இது நீயால்லாம் இத பண்ணியிருக்க மாட்ட. இதுக்கு கண்டிப்பா அவ தான் காரணம். அவளால தான் நீ இந்த அளவுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேட்ட சொல்றாங்க. உடனே பிரேமு கோவப்படுறாங்க. அவ எதுவுமே பண்ணலப்பா. நாங்க லவ் பண்றோம். அப்படின்னுட்டு மறுபடியும் அத திருப்பி திருப்பி சொல்லவும், அவங்க அப்பா போதும். எனக்கு வயிறு எரியுது. இந்த வார்த்தைய கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளவு வயித்தெரிச்சலா இருக்குது. எல்லாரும் உன்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? உன்னை அருவருப்பா பார்க்குறாங்க. உன்னை சுத்தி எல்லாருமே இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தன்னோட பொண்ணை இந்த மாதிரி பேசுகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து விட்டதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு கவலையாக இருக்குது. உடனே பிரேம சொல்கிறாங்க, நான் எதுவுமே தப்பாக பண்ணலை, யாரையுமே கஷ்டப்படுத்தலை, அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக அந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரேமுமே கேட்கவும் அவங்க அப்பா சொல்கிறாங்க, சரிதான், நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலை, நீ யாரையுமே கஷ்டப்படுத்தலை, ஆனால் இப்போ உன்னோட பேரண்ட்ஸை நீ கஷ்டப்படுத்துகிற, உன்னால் நாங்கள் கஷ்டப்படுறோம், உன்னால் நாங்கள் அவமானப்படுறோம். காலேஜில் என் பொண்ணை பற்றி எல்லாரும் இந்த மாதிரி பேசுறது எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் காலேஜுக்கே போக மாட்டேன், நீ இப்போவே அவளை பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பிரேமு, இல்லை என்னால் பண்ண முடியாது, இப்போ சேம் செக்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எனக்கு அப்படி கிடையாது, நீ இப்போவே அவளை பிரேக்கப் பண்ணு, நான் சொல்கிறத நீ செய்யின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லவும் பிரேமு, அதெல்லாம் முடியாது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிரேம் அப்படி போகிறது அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாத்தியா, உன் பொண்ணை பாரு, அவ எப்படி பேசிட்டு போறான்னு பாரேன், இவளால தான் எல்லா பிரச்சனையும், அவளால பிரச்சனை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பிரேம் அப்படி போகவும் அவங்க அம்மா பின்னாடியே ஓடி வந்துட்டு கேட்குறாங்க, பிரேம் நான் சொல்கிறத, பிரேம் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், உன் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேளு, நீ இதை அவருக்காக பண்ணு, இல்லைன்னா எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே பிரேம் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் பிரேமு யார் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை, என்னால் முடியாது அப்படின்னே சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, இது என்னோட தப்பு தான், நான் தான் உன்னை சரியாக வளர்க்கலை, இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, இல்லை இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லை, நீங்கள் உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலையா? அப்பவும் அவங்க அம்மா பிரேமோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. நீ அப்பா சொல்கிறது கேளு, அவளை பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்லவும் பிரேமு, இல்லை அவள் தான் என்னோட லைஃபு, நான் என்னோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே அங்கேருந்து போகிறாங்க. அவங்க அம்மாவுமே பிரேம் பிரேம்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஆனால் பிரேமு கண்டுக்காம அங்கேருந்து வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் பேட்டு பிரேம் கிட்ட சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு, நான் யோசிக்காமல் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் மேலே நீ கோவப்படாத, நான் பண்ணது தப்பு தான் சொல்லி கேட்கவும் பிரேமுமே சொல்கிறாங்க, இல்லை எனக்கு உண்மையாகவே பெருமையாக தான் இருக்குது, எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சது எனக்கு பெருமை தான், நீ இதை எல்லாருக்கிட்டையுமே சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி பேட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது பேட்டு, உண்மையாகவே உனக்கு என் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக நீ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, நான் ரொம்பவே டயர்டாக இருக்கேன், எனக்கு ஒரு ஹக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லவும் பேட் உடனே பிரேமை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போது பேட்டு, இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும், நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே என்னோட வீட்டுக்கு தான், என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, நான் தான் ஆல்ரெடி அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டேனே, இப்போது வேணாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ பார்த்தது ஒரு டாக்டர் பேஷண்ட்டாக தான் நீங்கள் மீட் பண்ணீங்க, ஆனால் இப்போ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், அந்த விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க. பேட் அப்படி சொல்லவும் பிரேமுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. பேட்டோட அம்மா அப்பா ஒருத்தர் அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே பேட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரேமுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்கும், அவளை நர்வஸாக ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவுமே எனக்குமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, முன்னாடி ஹாஸ்பிட்டலில் பார்த்தது இப்போ இப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னுட்டு அவங்களுமே அப்படி சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. சரி ஓகே, இப்போ நான் டைரெக்டாகவே பேசுகிறேன் அப்படின்ட்டு பிரேம் கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த பேட்டை நல்லா பார்த்துக்கோ சரியா, நீங்கள் 2 பேருமே எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும், நீ இது உன்னோட வீடை நினச்சிக்கோ, இந்த வீட்டுக்கு நீ எப்போ வேணால் வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. பேட்டோட அப்பா பிரேம் கிட்ட சொல்கிறாங்க, பேட்டு எங்களை எப்படி கூப்பிட்றாளோ அதே மாதிரி நீயுமே எங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமும் அப்படி பாப்பா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் உண்மையாக செம்மையாக சிரிப்பு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சவுண்டு இருந்துச்சு. சரி ஓகே, கதைக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே இவங்களுக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. ஹே, உண்மையாக ரொம்பவே அழகாக இருக்குது அந்த சவுண்டு, அவ்வளோ அழகாக கூப்பிடுற, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டோட அப்பா பிரேம் கிட்ட நம்ம 2 பேரும் ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிரேம் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வராங்க. பிரேம் கிட்ட பேசுகிறாங்க, என் பொண்ணை நீ லவ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, ஏன்னா என் பொண்ணு மற்றவங்க மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நான் அவளோட பாஸ்ட்டை பற்றி நான் உன்கிட்ட சொல்கிறேன், அது உனக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ அவளை மன்னிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு பேட்டை பற்றி சொல்கிறாங்க. அவள் சின்ன வயசில் ரொம்பவே கூச்ச சுபாவம், ரொம்பவே ஷையான ஒரு கேரக்டர், அவள் ரொம்பவே சாஃப்ட் ஹார்ட்டட், ரொம்ப அப்படி இலகின மனசு கொண்டவ, யார் என்ன கேட்டாலும் அப்படியே அதை தூக்கி கொடுத்துருவா, அந்தளவுக்கு இருப்பா. இதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை பயங்கரமாக புல்லி பண்ணுவாங்க, அவளை டார்ச்சருமே பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்து, ஸோ நான் அவளை ஒரு சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட கூப்பிட்டுட்டு போனேன். நானும் அவங்க அம்மாவும் 2 பேருமே பேட்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம், ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஆனால் அன்னைக்கு அப்படி இருந்த பொண்ணு இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை பற்றி பிரேம் கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அன்னைக்கு ஒரு பயம் இருந்துச்சு, பேட்டுக்கு உன் மேலே ஒரு க்ரஷ் அப்படின்னு சொன்னதும் நான் எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டேன், அவளால் ஒருவேளை உன்னை லவ் பண்ண முடியலன்னா அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்பவே ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பிரேமுக்குமே அப்படி சிரிப்பாக இருக்குது. நீங்கள் 2 பேருமே எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு பிரேம்கிட்டையுமே சொல்கிறாங்க. இங்கே அதே மாதிரி இன்னொரு பக்கம் பேட்டோட அம்மா பேட்டுக்கிட்ட பேசுகிறாங்க, நீ அவளை ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும், அவளை எந்த காரணத்தை கொண்டும் நீ அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே நான் என்ன அந்த மாதிரியான ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டு அங்கேருந்து பிரேமை அவங்களோட பெட்ரூமுக்குமே கூப்பிட்டுட்டு வர்றாங்க. அப்போது பிரேம் சொல்கிறாங்க, என்னால் நம்பவே முடியலை, நீ ரொம்பவே ஹாட்டாக ஒரு செக்ஸியான ஆள், ஆனால் உன்னோட ரூமை பார்த்தா இளவரசி ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு நான் இங்கே அதிகமாகலாம் இருக்க மாட்டேன், நான் என்னோட காண்டோவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் பிரேம் அப்படியே அந்த பெட்டில் தள்ளி கிஸ் பண்ணுறாங்க. உடனே பிரேம் இங்கே உன்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம இப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லவும் பேட்டு அதெல்லாம் கேட்பாங்களா, இல்லவே இல்லை. பிரேம் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு இளவரசின்னா என்ன லவ் பண்ணுற, நீயும் ஒரு இளவரசி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. உடனே பிரேம் நீ இப்போல்லாம் ரொம்ப அழகாக பேசுகிற, ரொம்ப அழகாக வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறியே, அதுக்கு பேட்டு அது எல்லாமே உன்கிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணுறாங்க. இவங்க கிஸ் பண்ணாலே பேக்ரவுண்டில் ஒரு சாங் எப்போவுமே ஓடல, இதுதான் லவ்வுன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்லேயுமே ஒரு சாங்கையுமே போட்டு விட்டுருக்காங்க. இதோட இன்றைக்கி நான் இந்த எபிசோடையுமே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.